பெண்கள் தான் சமுதாயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றி இருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நீங்களும் நாளை இடம்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கால்பந்தாட்ட வீராங்கனை இந்துமதி வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை கடந்து இந்திய மகளிர் கால்பந்து அணியினுடைய கேப்டனாக உயர்ந்தார். அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை என்ற விருதையும் பெற்றுள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இந்துமதி, சகோதரி பவானி தேவி போன்றவர்களைத்தான் நாம் அனைவரும் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உயரிய ஊக்கத்தொகையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க போகிறதோ அதே அளவுக்கு விளையாட்டுத்துறையில் சாதிக்க துடிக்கும் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமல்லாமல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டுமல்லாமல் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போன்றவற்றின் மூலமாகவும் நம்முடைய அரசு விளையாட்டு வீரர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கின்றது. சிறப்பாக விளையாடுகிற விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என துவங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனையருக்கு 9 கோடி அளவுக்கு இந்த அறக்கட்டளை மூலம் நிதி உதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றது இந்த திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களும் இதனை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். தமிழ்நாடு அரசின் இந்த முன்னெடுப்புகளால் நம்முடைய வீரர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து பெருமையை தேடி தருகின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இந்த வகையில் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறையில் எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி பல்வேறு திசைகளிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகளும் விருதுகளும் குவிந்து வருகின்றன. குறிப்பாக த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சார்பாக தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் எனும் விருது, அதேபோல் சிஐஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்ட் நிகழ்வில் தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது போன்ற விருதுகள் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டன. இந்த விருதுகளும் அங்கீகாரங்களும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்கள் தான் ஒரே காரணம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விருதுகள் தான் அவை என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்திட தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் துணை நிற்கும். அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை போன்ற வீரர்கள் பல ஆண்டுகளாக பல கோரிக்கைகளை வைத்து வருகின்றார்கள். கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணத்தால் முதற்கட்டமாக 100 வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை வழங்க இருக்கிறோம் என்று சட்டசபையிலே நான் பதிவு செய்தேன். அதில் முதல் கட்டமாக குறிப்பாக கூடிய விரைவில் 50 வீரர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்க இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே உங்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்துங்கள். அவற்றை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசும் நம்முடைய துறையும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் இதுவரை 2756 வீரர்களுக்கு ரூபாய் 90 கோடியே 24 லட்சம் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலிலும் இது தொடரும். நாம் எல்லோரும் இணைந்து தமிழ்நாட்டை இந்திய விளையாட்டுத்துறையினுடைய தலைநகராக மாற்றுவோம். உயரிய ஊக்கத்தொகை பெற வந்துள்ள அத்தனை வீரர் வீராங்கனையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றி மிக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடித்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அண்டார்டிகாவின் உயர்ந்த மலைச்சிகரமான வின்சன் மலை உச்சிக்கு செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளார்கள். திருமிகு என் முத்தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தற்போது பல்வேறு போட்டிகளில் சாதித்தவர்களுக்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக செல்வி பவானி தேவி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
செல்வன் சிவன் அகர்வால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆசிய அளவிலான ஸ்குவாஷ் வாகையர் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றமைக்காக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சமன்னா எவோரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான இளையோர் குதிரையேற்றம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 9.50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. மிராயா ஆர் தாதாபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான குதிரையேற்றம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 7.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. செல்வி பூஜா ஆர்த்தி ஆசிய அளவிலான ஸ்குவாஷ் விளையாட்டில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர். 5.50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. அஜய் கிருஷ்ணா சதுரங்க விளையாட்டில் 2021ஆம் ஆண்டில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் பெற்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தந்தையிடம் வழங்கப்படுகிறது. அவினாஷ் ரமேஷ் சதுரங்க விளையாட்டில் 2022ஆம் ஆண்டில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய் அவரின் சகோதரரிடம் வழங்கப்படுகிறது. ஜெயலட்சுமி சுந்தர வடிவேல் தேசிய அளவிலான படகோட்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றமைக்காக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ரக்ஷிதா ரவி அவர்களின் தந்தை தற்போது காசோலையினை பெற்றுக்கொள்ள உள்ளார்கள். சதுரங்க விளையாட்டில் 2023ஆம் ஆண்டில் மகளிர் மாஸ்டர் டைட்டில் பெற்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. செல்வி ஜெயலட்சுமி சுந்தர வடிவேல் தேசிய அளவிலான படகோட்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றவர். ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஜமாலுதீன் இளையோர் தேசிய அளவிலான பளு தூக்குதல் போட்டியில் தங்கம் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய். வருண் ஓரி தேசிய அளவிலான இளையோர் தடகள போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக 4.50 லட்சம். லேகா மால்யா தேசிய அளவிலான இளையோர் பளு தூக்குதல் போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக 1.50 லட்சம்.